மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிப்பாதை. இது ஒரு வழிப்பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. இது முழுக்க முழுக்க ஆன்மீக நிலையை நோக்கி மெய்ஞான விளக்கம், ஞான மார்க்க விளக்கத்தை அளிக்கக்கூடிய உங்களுக்காக அளிக்கக்கூடிய காணொளி. எனவே இந்த காணொளியிலே வழங்கப்படும் தரவுகள் அனைத்தும் நன்கு வடிகட்டப்பட்டு தெளிவு நிலை ஏற்பட்ட பிறகே உங்களுக்கு வழங்கப்படுகிறது. நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லுகிறேன். இன்று மார்கழி 16ஆம் பாசுரம். இந்த 16ஆம் பாசுரம் திருப்பாவிலிருந்து ஆண்டாள் அருளியது. இந்த ஆண்டாள் அருளிய 16ஆம் பாசுரத்தில் என்ன கூறப்பட்டு இருக்கிறது என்பதை இரத்தின சுருக்கமாக உங்களுக்கு கூறுகிறேன். இங்கே மணிக்கதவம் என்பது பற்றி கூறுகிறார், வாயில் காப்போன் என்கிறார், கொடி தோரணம் என்கிறார், நந்தகோபன் என்கிறார். எனவே இதற்கான ஞான விளக்கத்தை, ஞான மார்க்க விளக்கத்தை காண இருக்கிறோம். எனவே அதற்கு முன்னதாக இந்த இசையோடு கூடிய இந்த அற்புதமான 16ஆம் கவியை கேட்போம். கேட்ட பிறகு இதனுடைய அருமையான ஞான மார்க்கத்தை பார்க்க இருக்கிறோம். சரி, வாருங்கள். இதோ இசையுடன் கூடிய 16ஆம் கவி. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய, 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 கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண, கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண, கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண, வாயில் காப்பானே வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான், தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான், வாயால் முன்னம் வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, வாயால் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நில கதவு நீ கேளோ ரெம்பாவாய், நாயகனாய் நின்ற நந்தகோபன். இந்த இறைக்கவிலே முதல் வரியிலே என்ன சொல்லப்படுகிறது, என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றார், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய என்கிறார். நாயகன் என்பவன் யார்? நாயகன் என்பவன் மூலப்பொருளை ஆகிய இருப்பு நிலையில் இருந்து கொண்டிருக்கும் இறைவன். அந்த இறைப்பொருள் மூலமாகிய பொருள். நின்ற என்றால் எப்பொழுதும் இருக்கக்கூடிய அழிவற்ற தன்மை. நந்தகோபன் இந்த உடலிலே, நந்தகோபன் இங்கு இருக்கிறார்.
நாம் உடலை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உடலிலே இறைவன் குடிக்கொண்டிருக்கிறான். அண்டத்திலே இருப்பவன் அந்த அண்ட ரகசியத்தில் கூட இருக்கிறான். பிண்டத்தில் இருந்து கொண்டு பிண்ட ரகசியத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு தெரிவிக்க இருக்கிறேன். இந்த பிண்டத்தில் இருந்து கொண்டுதான் இறைவன் இருப்பு நிலையாக இருந்த இயக்க நிலையாகவும் இருந்து கொண்டிருக்கிறான். அதற்கான நிலையிலே இப்பொழுது இந்த நந்தகோபன் என்பது இடையர் என்பது என்று பொருள். இடையர் என்பது இங்கே ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிப்பிடுவது அல்ல. பெரும்பாலும் பொழிப்புரைகளை அப்படித்தான் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நண்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஞான பெருமக்கள் இன மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் இனத்தை பற்றி கூற மாட்டார்கள். இந்த இனத்தை பற்றி கூறப்படுவது நம்முடைய கருத்தாகத்தான் இருக்க முடியும். ஞான பெருமக்களுக்கு அந்த இன பாகுபாடு கிடையாது, பால் வேறுபாடு கிடையாது. எல்லாமே ஒன்றுதான், எல்லாமே இறைப்பொருளே. அந்த ஒரே கண்ணோடு தான் இங்கே பார்ப்பார்கள். இது உங்களுக்காக ஒரு சின்ன விளக்கம், அவ்வளவுதான். கோயில், நந்தகோபன் கோயில் என்கிறார். நந்தகோபன் கோயில் என்றால் கோயில் என்பது இறைவன் இருக்கக்கூடிய இடம். அந்த இடைப்பகுதியிலே இருக்கிறான். அப்படி என்றால் என்ன? உடலில் இடைப்பகுதி, இடுப்பு பகுதி, அங்குதான் ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய நிலை. அந்த மூலாதாரம் முதுகெலும்பு இருக்கிறது அல்லவா? அந்த முதுகெலும்பு முடியும் நிலையிலே கடைசி முதுகெலும்பு முடிகிறது அல்லவா? அங்கே இருக்கக்கூடிய கழி உறுப்பு இருக்கிறது, முன்னாலே பிறப்புறுப்பு இருக்கிறது. இதற்கு இரண்டுக்கும் இடையிலே இருக்கிறது அந்த இறைப்பொருளாகிய இறைவன், மூலாதாரம். அந்த மூலாதாரத்தை காப்போன் என்றால் அது ஒரு பெட்டகம், இறைப்பெட்டகம். அந்த இறைப்பெட்டகம் பூட்டி பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே அந்த பூட்டி பாதுகாக்கப்படக்கூடிய அந்த பெட்டகத்தை காத்து கொண்டிருக்கிறான் என்றால் பத்திரமாக இருப்பு நிலையில வைத்துக் கொண்டிருக்கிறான். இதை இப்பொழுது இயக்கப்பட வேண்டும். சரியா? அப்பொழுது அது மட்டுமல்ல, அங்கு அடுத்த வரியிலே அந்த காப்பவனாகிய இறைவன் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பான் என்கிறார். கொடி என்பது என்ன? கொடி என்பது அணி. அந்த அணி எங்கே இருக்கிறது? இந்த மூலாதாரம் இயங்கி மேல் நோக்கி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இறைநிலை உணர முடியும். அதற்கு ஒரு வழி வேண்டும். அதற்கு குடி போன்ற இயக்க நிலை இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அது சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை. என்னென்ன சக்கரம்? மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை என்று சொல்ல ஆக்கினை. அதை தாண்டி துரிய நிலை என்று சொல்லக்கூடிய உச்ச நிலை. எனவே இந்த 7 சக்கரங்கள், இந்த 7 சக்கரங்களும் இருந்துதான் இங்கே கொடியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கொடியையும் காத்து கொண்டிருக்கிறான். இன்னொரு பொருள் இருக்கிறது. கொடி என்பதற்கு கண் என்று பொருள் இருக்கிறது. அதாவது கொடி என்றால் இங்கே விலோதனம் என்று பெயர். அந்த அகராதியிலே விலோதனம் என்று இருக்கிறது. கொடி என்பதற்கு விலோதனம் என்றால் இங்கே கண் என்று சொல்லப்படுகிறது. கண் என்பது என்ன? ஒவ்வொரு நிலையிலும் திறக்கக்கூடியது. கண் என்பது என்ன? பார்க்கக்கூடிய நிலை, உணரக்கூடிய நிலை, உள்வாங்கும் நிலை. இது அனைத்தும் தான் கண். இந்த கண் எங்கெங்க இருக்கிறது? இந்த 7 சக்கரங்களிலும் கண் இருக்கிறது. அதுதான் கண். சரியா? இந்த கண்கள் தான் கொடியாக இருந்து கொண்டு 7 சக்கரங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இது இறைநிலையின் உச்சக்கட்டத்தை தவநிலையில உணரும் போது அந்த கண்ணின் உச்சக்கட்டமாக நலநிலை காண முடியும். எனவே இதற்கு அனைத்தும் தேவை இந்த கண். அதற்கு தான் சொல்கிறார் அங்கே வாயில் கோப்பான். அடுத்த வகையிலே மணிக்கதவு. மணி என்பது, அந்த மணி என்பது ஒளி பொருந்திய கண் ஒன்று இருக்கிறது. அந்த கண் பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஒளி பொருந்திய கண் பூட்டப்பட்டிருப்பதால் அந்த வெளிச்சம், ஞான உணர்வு, இறை உணர்வு என்று சொல்லக்கூடிய ஒளி நமக்கு, பிரகாசம் நமக்கு கிட்டாமல் இருக்கிறது. அந்த பிரகாசம் கிட்ட வேண்டும் என்றால் நாம் சாதாரணமாக தூங்கும் நிலையை விட்டுவிட்டு இறை தூக்கம் என்று சொல்லக்கூடிய தூங்க வேண்டும், ஆனால் தூங்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தூங்காமல் தூங்கி சுகங்காம் நிலையை நாம் அடைய வேண்டும். அதற்கு வழி இருக்கிறது. அந்த வழி எங்கே இருக்கிறது என்றால் மணி என்று சொல்லக்கூடிய ஒளிநிலையை பொருந்தக்கூடிய இறைவன் அங்கே பிரகாச ஒளி எழுப்புகிறான். அங்கே எழுப்பும் நிலையை காண வேண்டும். அது பூட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் மணிக்கதவு. மணிக்கதவு எங்கே இருக்கிறது என்பது அடுத்த வரியில் வருகிறது. மணிக்கதவு என்பது ஒளி பொருந்திய ஒரு கண். அது எங்கே இருக்கிறது? அடுத்த வரியிலே சொல்கிறார், வருவோம். அங்கே ஆயர் சிறுமி உமக்கு அரைவரை. இந்த ஆயர் சிறுமி என்பது இறைநிலை என்பது இருப்பு நிலையாகவும் இயக்க நிலையாகவும் இருக்கிறது. மூலமாகவும் இருக்கிறது. அதுவே இயங்கி காட்சி பொருளாகவும் இருக்கிறது. எனவே மூலமாகவும் காட்சி பொருளாகவும் இருக்கக்கூடிய இறைநிலை
அதை உணர வேண்டும். உணர்ந்து அந்த இறைநிலை தூண்டப்பட வேண்டும். அதுதான் ஆயர் சிறுமி உமக்கு அந்த ஆயர் இருப்பு இயற்கை நிலையாக இருக்கக்கூடிய இந்த உடல்நிலையிலே பாதியான் பாதி பெண் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுதான் இருப்பு நிலை என்பது ஆண் நிலை, இயக்க நிலை என்பது பெண் நிலை, சக்தி நிலை. இரண்டும் இணைந்துதான் இந்த உடல். அதாவது பாதி பாதி 50% விழுக்காடு 50 விழுக்காடு. இந்த நிலையிலே இருக்கக்கூடிய இறைநிலையை உமக்கு அரை வரை. அரை என்பது என்ன? அரை என்பது பாறை, பறை என்பது நடனம். இந்த பாறை என்பது திட்டு என்று பொருள். திட்டு என்பது மேடை, பறை என்பது நடனம். இந்த நடனமாடக்கூடிய மேடை, சரியா? ஒரு நடனமாட வேண்டும், அதுக்கு இடம் வேண்டும், அதுக்கு ஒரு திட்டு இருக்கிறது. அந்த திட்டு தான் இங்கே பூட்டப்பட்டிருக்கிறது. ஒளியாக இருந்து கொண்டு பிரகாச நிலை தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த மணிக்கதவு இருக்கிறதோட பூட்டப்பட்ட நிலை. அந்த நிலையில இருக்கக்கூடிய நிலை எங்க இருக்கிறது? நெற்றி புருவத்திலே இருக்கிறது. நெற்றி புருவத்திலே நிலை கொண்டு இருக்கிறது அந்த நிலை. அதுதான் இங்கே அரைபறை. மாயன் மணிவண்ணன், சரியா? மாயன் மணிவண்ணன். மாயன் என்பவன் மறைபொருள், மணிவண்ணன் என்பது ஒளி பொருந்திய நிலையில் இருக்கக்கூடிய இறைப்பொருள். நென்னிலை என்றால் முன்பே, அதாவது இந்த உடலிலே உனக்கு ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கிறது என்ன? வாய் நேர்ந்தான். வாய் என்பது என்ன? வாய் என்பது இங்கே மீண்டும் வாசல். இந்த இறைவன் அடி சேரக்கூடிய அந்த நுழைவாயில் இருக்கிறதல்லவா? அந்த இறைக்கண்ணோடு இணையக்கூடிய நிலை இருக்கிறதல்லவா? வாய் நேர்ந்தான். நேர்தல் என்பது தைத்திருப்பது என்றால் உள்ளே உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இங்கே பொருள். தூயமாய் வந்தோம். அடுத்த வரியிலே தூயமாய் வந்தோம். தூய என்பது தூயம் ஆய். தூயமாய் என்பது இந்த கலப்படமற்ற இறைநிலை இருக்கிறது அல்லவா? அந்த இறைநிலை கலப்படமே இல்லாது அதை விட சுத்தமானது உலகத்திலே, அதாவது பிரபஞ்சத்திலே கிடையாது. பிரபஞ்சத்திலே ஒரே ஒரு பொருள் இருக்கிறது, தூய்மையான பொருள் என்றால் அது இறைப்பொருள் ஆகிய இருப்பு நிலை. அந்த இருப்பு நிலையாகிய ஆய்பொருள் அங்கே பிரபஞ்சத்தில் இருக்கும்போது அண்டத்தில் இருக்கிறது. அதே நிலை இங்கே பிண்டத்திலேயும் இருக்கிறது. அதுதான் ஆய் என்ற நிலை. நெற்றிக்கண், அதுதான் இங்கே மணியோடு கூடிய ஒளி பொருந்திய பிரகாச வெப்பமாக உள்ள ஒரு இடம். அதுதான் அந்த திட்டாக இருக்கிறது. அது நெற்றி புருவத்திலே அக்கண்ணா உடைய. ஆய் என்பது அக்கண்ணா. அக்கண்ணா என்பது தமிழிலே மெய்யெழுத்து 3 புள்ளிகளை உடையது. எனவே முக்கண்ணன் 3 கண்களை உடைய நிலை அது நெற்றிக்கண். அந்த நெற்றிக்கண் தான் பிரகாச ஒளியை எழுப்புகிறது. அந்த சக்கரம் தான் ஆக்கினை சக்கரம் என்று சொல்லக்கூடிய வல்லமை பொருந்திய சக்கரம். அந்த சக்கரம் நெற்றியிலே இருக்கிறது. அந்த நிலையை எழுப்ப வேண்டும். வந்தோம் என்றால், வந்து என்பது காற்று வந்தோம் என்பது அந்த இடத்துல வேர் சொல் போட்டிருக்கலாம். ஏன் வந்தோம் என்று போடுகிறார் என்றால், வந்து என்பது காற்றை குறிக்கக்கூடியது, பிராணசக்தி. இந்த தவநிலை ஏற்படுத்த வேண்டும், மணிக்கது திறக்கப்பட வேண்டும், தவம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றால் நமக்கு வெப்பம் தேவை. அந்த வெப்பத்தை தரக்கூடியது நமது நாசி வழியாக உள்ளே இழுக்கக்கூடிய அந்த பொருள் ஒன்று இருக்கிறது. நாசி வழியாக உள்ளே செலுத்தக்கூடிய பொருள் இருக்கிறது. அதுதான் பிராணன் என்று சொல்லக்கூடிய நிலை. அந்த பிராணசக்தி தான் இறைசக்தியாக சென்று அந்த தவம் இயற்றும் போது தூய வெப்பத்தை தோற்றுவித்து அந்த தூய வெப்பத்தின் மூலம் நமக்கு தவத்தை சித்திக்க வைக்கிறது, மேம்படுத்த வைக்கிறது. எனவே இந்த தவநிலையை, அந்த வந்தோம் என்பது பிராணசக்தியுடன் கூடிய நிலையை துயில் எழுப்ப வந்தோம் என்றால், துயில் எழுப்புவது என்றால் இந்த மூலாதாரம் சொன்னோம் இல்லையா? இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இடைநிலையை எழுப்ப வேண்டும். துயில் எழுப்பும் போதுதான் அந்த மூலாதாரத்திலிருந்து வெகுண்டு எழுந்து இந்த பிராணசக்தி உள்ளே செல்லும் போது, வெப்பநிலை தோன்றும் போது அந்த வெப்பநிலை வழியாக பிராணசக்தி உள்ளே தோன்றப்பட்டு அதன் மூலம் இந்த குண்டலினி மகாசக்தி பாம்பு போல 8 வடிவத்தில் எழுச்சி பெற்று முதுகுத்தண்டு வழியாக மேல் நோக்கி செல்கிறது. மேல் நோக்கி செல்லும் போது அக்கண்ணா என்று பல படைகளை கடந்து சென்று அங்கே அக்கண்ணா என்ற நிலையிலே நெற்றி பூர்வத்திலேயே நடனம் ஆடுகிறது. அந்த நடன நிலைதான் இறை நடனம். இந்த இறை நடனம் தவத்தின் மூலம் மட்டுமே உணர முடியக்கூடிய நிலை. சரியா? தூய்மை வந்தோம். துயிலெழுப்ப ஆடுவான். அந்த தவம் ஏற்றும் போது ஆடுவான். அந்த அக்கண்ணா என்பது நெற்றிக்கண் திறக்கப்படுகிறது. தவம் ஏற்றும் போது நெற்றிக்கண் திறக்கப்படும் போது அங்கே ஆடுவான் என்றால் நடன நிலை தோன்றுகிறது. நடநிலை தோன்றும் போது அங்கே ஒரு பரவச நிலை நமக்கு ஏற்படுகிறது. அங்கே அந்த நிலையை அடுத்து சொல்கிறார், வாயால் முன்னம். இந்த நுழைவாசல் வழியாக நுழைந்து அந்த திட்டை அடைந்து விட்டு, அந்த தவத்தின் மூலம் திட்டை அடைந்தோம், அந்த மேடையை அடைந்து விட்டோம். நடனம் நடைபெறுகிறது, தவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே மனம் முழுவதும், முன்னம் என்பது மனம், இந்த மனம் முழுவதும் இறையோடு இணைந்திருக்கிறது. அந்த உன்னம் என்பது தியானம். இந்த மனம் முழுவதும் தியான நிலையில் இருந்து கொண்டு
அந்த மனம் முழுவதும் தியான நிலையிலே இறைவனோடு இணைந்திருக்கிறேன். இதை மாற்றாதே எம்மானி. அந்த இயக்கு பொருள் நிலையே நீயே சற்று நேரம் அமைதியாறு. நான் இப்பொழுது இருப்பு நிலை இருந்து கொண்டிருக்கிறேன், தவ நிலையை மேற்கொண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய அந்த பஞ்ச இந்திரியங்கள் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. அது அடங்கியே இருக்கட்டும். அடங்கியிருக்கும் பொழுது எனக்கு ஞான ஒளி எழும்புகிறது. ஞான ஒளி எழும்பும் போது ஞான தெளிவு கிடைக்கிறது. இறைக்கலப்பு ஒரு பரவச நிலை உண்டாகிறது. எனவேதான் இதற்கு என்ன சொல்லிவிட்டு அடுத்த வரியில் சொல்லுகிறார். எனவே இருப்பு நிலை இப்படி தேவையில்லை. எதுவரை என்று கேட்டால் அடுத்த வரியிலே நேய நிலைக்கதவம் என்று முடிக்கிறார். நேயம் என்பது நெய் என்பது என்ன? நெய் என்பது நமது தவம் உச்ச நிலையை அடையும் போது தலை உச்சியில் இருக்கக்கூடிய நெய் என்று சொல்லக்கூடிய அமுதம் சுரக்கிறது. அந்த அமுதம் சுரக்கும் வரை நான் தவமேற்றியே ஆக வேண்டும். நான் உச்ச நிலையை பெற வேண்டும், முக்தி நிலையை அடைய வேண்டும், இந்த தவம் சித்தி பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே நிலைக்கதம் என்பது இந்த ஒளிபெறக்கூடிய, அதாவது நிலைக்கதம் என்பது அந்த ஒளியை நெய்யை சுரக்கக்கூடிய அமுதத்தை சுரக்கக்கூடிய நிலையிலே நான் அதுவரை தவமேற்றி அந்த தவமேற்றும் நிலையில இருக்கும் வரை அந்த கதவு மூடப்படாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் என்னுடைய தவத்தை நிறைவு செய்ய முடியும், இறைநிலை அடைய முடியும், முழுமைப்பேறு அடைய முடியும் என்று ஒரு அற்புதமான ஒரு கவியிலே இங்கே கூறுகிறார். எனவே நண்பர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள உண்டு. இந்த மணிக்கதம் என்பது தெரிவாகிவிட்டது. வாயில் காப்போன் என்பதும் கொடி என்பதும் தோரணம் என்பதும் அழகாக நல்ல வார்த்தைகளை போட்டு அழகான கவியாக ஏற்றிருக்கிறார். இந்த கவியை உணர்ந்து கொண்டு ஞானமார்க்க வழியிலே சென்று தியானம் ஏற்றி அந்த தியானம் ஏற்றுவதன் மூலம் இறைவனை கண்குளிர காண்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த கவியிலே. நன்றி.